ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். ஸ்வாமின் பிரதீச்ச ஹிருதயேன தன்யா த்வத்யான சந்திரோதய வர்த்தமானம் அமாந்தமானந்த பயோதிமந்தஹ பயோபிரக்ஷ்ணாம் பரிவாஹயந்தி. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இந்த ஸ்லோகத்தை இயற்றியவராக கவியாக கவிதார்க்கிக சிம்மமாக இருக்கும் நம்மளோட வேதாந்த தேசிகாச்சாரியன் அவர் நம்மளோட ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம். அப்போ அவர் சொல்கிற விஷயம் என்ன என்றால், ஹயக்ரீவரே, உன்னுடைய உபாசகர்கள், அதாவது உன்னை வழிபடும் பக்தர்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியுமா? ஒரு ஆமையை போல இருக்கா என்று இங்கே தேசிகன் சொல்கிறாராம். இந்த ஆமையை போல இருக்கார் என்று அந்த ஒரு ஒப்பனையை ஏன் தரார், இங்கே அந்த ஒரு கம்பேரிசனை ஏன் தரார் என்றால், ஒரு ஆமை என்ன செய்யும்? தனக்கு ஏதாவது ஆபத்து வர்றது என்று சென்ஸ் பண்ணாலே, ஏதாவது ஆபத்து வர்றது என்று அதுக்கு தெரிஞ்சாலே தன்னோட ஓட்டுக்குள்ளே போய் மறைஞ்சுக்குமாம். அது போலவே இந்த பக்தர்களும் தங்களுக்கு டேஞ்சராக இருக்கும், தங்களுக்கு அந்த ஒரு அபாயகரமாக இருக்கும், ஆபத்தாக இருக்கும் இந்த உலக மாயையிலேருந்து, லோக்க மாயையிலேருந்து தங்களை தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாளாம். அதுவும் ஒரு ஆமை தன்னோட ஓட்டுக்குள்ளே போய் மறைஞ்சுக்கிறது. இவர்கள் உன்னுடைய திருவடியில் மறைஞ்சுக்கிறா, ஏன்னா உன்னோட திருவடியில் தானே எல்லா ஞானமும் இருக்கிறது என்று தேசிகன் நம்ம ஹயக்ரீவை பார்த்து சொல்கிறார். அந்த ஹயக்ரீவனின் சொரூபத்தை நம்ம தியானம் செய்தோம் என்றால் அவரின் திருவடியில் அந்த ஒரு ஞானமானது அவ்வளவு இருக்காம். அவரோட சரீரமே, அவரோட அந்த ரூபமே ஞானத்தால் ஆன ஸ்வரூபமாக தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்வரூபத்தில் அந்த திருப்பாதங்களில் அந்த ஞானம் இருக்கிறதே, அந்த திருப்பாதங்களில் அந்த திருவடிகளில் தான் இந்த பக்தர்கள்லாம் சரணடைகிறார்கள். அந்த திருவடிகளை தான் இவர்கள் ஆமை என்றால் இந்த ஆமைகளின் ஓடு உன்னோட திருவடி தான் என்று நம்மளோட தேசிகன் சொல்கிறார். இப்படி லோகமாயிலேருந்து காக்கணும் என்றால் ஞானம் வேண்டும், அந்த ஒரு ஞானம் உன்னோட திருவடியிலேருந்து வர்றது என்று சொல்லி, எப்படி நிலவை கண்ட கடல் ஒரு அலையை போல எழுந்து நிற்கிறதோ, நிலவு இருக்கும்போது பௌர்ணமி அந்த காலத்தில் அந்த சமயத்தில் அந்த அலைகளானது பெருசாக இருக்கும் என்று சொல்கிறார். என்றால் அந்த நிலவு அந்த அலைகளை அந்த ஒரு கடலில் இருக்கும் அந்த நீரை பிடிச்சி இழுக்கும் என்று சொல்கிறா, ஒரு அட்ராக்ஷனோட இழுக்கும் என்று சொல்கிறான். அதனாலேயே பௌர்ணமி காலத்தில் அந்த அலைகள் பெருசாக இருக்கும், அதனால தான் கடலுக்கு போக வேண்டாம், அந்த பீச்சுக்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்கிறா. இப்படி பௌர்ணமி நிலவை கண்ட கடலை போல அந்த பக்தர்களின் மனமும் அடிநெஞ்சமும் ஆனந்தத்தால் நிரம்பிய ஒரு நெஞ்சம், அதில் இருக்கும் ஆனந்தமும் உன்னை கண்டால், உன் தரிசனத்தை பெற்றால் அந்த பௌர்ணமி நிலவை கண்ட கடலை போல துள்ளி எழுகிறது என்று நம்ம தேசிகன் சொல்கிறார். ஏனால் ஞானானந்தமயம் ஸ்வரூபமாக தானே இருக்கார் நம்மளோட ஹயக்ரீவர், ஞானானந்தமயம் தேவமாக தானே இருக்கார் அவர். அந்த ஞானத்தை அவர் திருவடியிலேருந்து பக்தர்கள் பெறா, அந்த ஆனந்தத்தை அவரோட ஸ்வரூபத்திலேருந்தே அவள் பார்த்தே பெறா. அதனால் இப்படி அவள் மனசில் இருக்கும் அந்த ஆனந்த கடல், அவள் மனதில் இருக்கும் அந்த ஆனந்த சமுத்திரம், அதில் இருக்கும் அந்த நீரானது, ஆனந்த நீரானது அவள் மனதிலேருந்து மேலே கிளம்பி அவள் கண்ணு வழியாக ஆனந்த கண்ணீராக வர்றது என்று அழகாக சொல்கிறார் நம்மளோட தேசிகன். முதல்ல என்ன பார்த்தோம்? ஒரு ஆமை எப்படி ஆபத்தில் ஓடுக்குள்ளே மறைஞ்சிக்குமோ அது போல் உன்னோட திருவடியில் மறைஞ்சிக்கிறா என்று பார்த்தோம். ரெண்டாவது, ஆனந்தத்தின் கடலாக இருக்கும் அவளோட மனதில் அந்த ஆனந்தத்தை பெருக்க வைத்து அது கண் வழியாக ஆனந்த கண்ணீராக வர்றது என்றும் சொல்கிறார் தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இன்றைக்கி நம்ம பாதையில் இருந்த பாறாங்கல் அப்படின்னு தலைப்பில் நீதி கதையை பார்க்கலாம். ஒரு ராஜா என்ன பண்ணாருன்னா, அவரோட பிரஜைகள், அவரோட அந்த மக்கள் எவ்வளோ நேர்மையாக இருக்கா, எவ்வளோ அடுத்தவாளுக்கு உதவி பண்ணுற குணம் அவளுக்குள்ளே எவ்வளோ இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தால் இன்னொருத்தர் எப்படி அவருக்கு கை கொடுப்பார் என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு சின்ன விளையாட்டு செய்கிறாராம் ஒரு ராஜா. இவர் என்ன பண்ணுறார் என்றால், ஒரு பெரிய பாறாங்கல்லை தன்னோட படையை தூக்கிட்டு வர சொல்லி அதை கொண்டு ஒரு காட்டுப்பாதையில் வைக்கிறாராம் அவர். எப்படின்னா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வரணும், அந்த காலத்தில் ஒரு காடை கடந்துதான் வரணும். இப்படி ஒரு காட்டின் பாதையில் அந்த பாறாங்கலை வைக்கிறாராம். பாதையில் இருந்த பாறாங்கலை அவர் அங்கே வைக்கிறாராம். இவர் அங்கே அந்த பாறாங்கலை வைத்த உடனேயே இது அந்த போகிற வழியை மறைக்கும், பிளாக் பண்ணும். நிஜமாக அந்த ஒரு வழியை பிளாக் பண்ணும்போது
பின்னாடி வருவா எல்லாருக்குமே அது வந்து பிரச்சனையாக இருக்குமே என்று யாருமே நினைத்து கொள்ளாமல் அவர்கள் அந்த பாறையை சுற்றி போயிட்டு எப்படியாவது இந்த பாறையிலிருந்து நம்ம அந்த சைடு போனால் போதும் என்று அவர்களை பற்றியே நினைத்து கொண்டு இருந்தார்கள். சுயநலமாக இருந்தார்கள் என்றே இங்கே சொல்லலாம். அவர்கள் கடந்து போனால் போதும் என்று இந்த பாறையை கடந்து போகும்போது ஒரு சமயத்தில் ஒரே ஒரு வணிகர் மட்டும் அந்த இடத்துக்கு வராராம். ஒரே ஒரு மெர்ச்சன்ட் மட்டும் அந்த இடத்துக்கு வராராம். அவர் அங்கே வந்த நேரத்தில் தான் ராஜாவும் அங்கே யாராவது தன்னோட மக்களில் யாராவது அந்த பாறையை விளக்கி வைப்பாளா என்று ஏக்கத்தோடு ஒரு புதருக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தாராம் ராஜா. இப்படி இந்த வணிகர் வந்த பிறகு அவர் என்ன செய்கிறார் என்பதை, அந்த ராஜா என்ன பார்த்தார் என்பதை, அந்த ராஜா அதுக்கப்புறம் அந்த வணிகருக்கு என்ன செய்தார் என்பதை, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.